வெல்கம் டு தி ஷோ. இது உங்கள் நேற்று இன்று நாளை. நான் உங்கள் விஜய் வாசு. நான் உங்கள் விஜய் நர்மி. இன்னைக்கு இந்த ஷோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருங்க நான் சொல்கிறேன். காதல் மனுஷனாக பிறகுற எல்லாருமே காலகாலமாக வர ஒரே ஃபீலிங்ஸ் காதல் தான். அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, வரப்போகிற காலமாக இருந்தாலும் சரி, காதல் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த ஷோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒரு சின்ன குறும்படம் பார்த்துடலாமா? டேய் எப்படின்னா அல்லவா அவகிட்ட சொல்லி ஆகணும்டா. இதே தானே என்கிட்ட இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கு. ஒரு தடவை பேசி அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லியிருக்கியா? டே அவளை பார்த்தாலே பயமாக இருக்குடா எனக்கு. எப்படா சொல்கிறது? ஆனால் என்ன ஆனாலும் சரி இந்த வருஷம் அவகிட்ட என் லவ் சொல்கிறதே சரி. இது 2 அடி தான் தள்ளி நிற்கிற. அப்புறம் போய் சொல்ல பார்ப்போம். டேய் அவன் என்னை விட்டு 2 அடி தான் தள்ளி நிற்கிறா. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் பாரு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருப்போம். நீ எங்களை விட்டு 2 அடி தள்ளி நிற்ப. ஏய் அங்கே பாருடி, அவங்க உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க போல. அமைதியாக இருடி. அவனும் டெய்லியும் உனக்காக வந்து நிற்கிறான், நீயும் தெரியாத மாதிரியே நடிக்கிற பாத்தியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க காதில் விழுந்துற போது வா நம்ம போகலாம். இப்போ அவள் போயிட போகிறா, போய் சொல்லு. போ. டேய் மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்க? டேய் இன்ஸ்டாகிராமில் பொண்ணு தேடினுக்கிறேன்டா. லவ் பண்ண பொண்ணு தேடிட்டு இருக்கியா? போன மாதம் தான்டா ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்த. டேய் இப்போ நீ ஒரு புதுசாக ஃபோன் வாங்குறேன்னு வச்சுக்கங்க. அந்த ஃபோன் பழசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? தூக்கி போட்டுருவேன். தூக்கி போட்டு வேறு ஃபோன் வாங்குவேன். அதே மாதிரி தான்டா லவ்வும். பழசாயிடுச்சுன்னா தூக்கி போட்டு புது பொண்ணை பார்க்க வேண்டியது தான். சரி ஓகே, இந்த பொண்ணு எப்படி இருக்குது பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்காடா. டேய் உன் தங்கச்சை பார்த்தியாண்டா இப்படிலாம் சொல்கிற? போடா. டீ ஐயோ போடுவோம் மெசேஜை. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாட் அபவுட் யூ? யா ஃபைன். உங்கள் நேம் என்ன? ஐ எம் நர்மி. வாட்ஸ் யோர்ஸ்? ஐம் வாசு. உங்கள் டீப்பில் நீங்கள் செம்ம அழகாக இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எப்படிங்க எவ்வளோ க்யூட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? சும்மா இருங்க. இல்லைங்க எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள். அது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. பரவாயில்ல சொல்லுங்கள். நீங்கள் கமிட்டடா? இல்லை. இல்லை அப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். நம்ம டேட் பண்ணலாமா? மேபினாலே ஓகேன்னு தான் அர்த்தம். 1 week later. பேபி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் பேபி. சொல்லு பேபி. நான் உங்ககிட்ட 100 வருஷம் 1000 வருஷம் வாழணும். பேபி இப்பெல்லாம் சொல்லாத பேபி, எனக்கே அழகாக வருது பேபி. நீ அழுகாத பேபி. நம்ம 100 வருஷம்லாம் இல்லை, 1000 ஜென்மம் வாழலாம் பேபி. வாட்ஸ் ஹேப்பனிங் ப்ரோ? நத்திங் ப்ரோ, ஜஸ்ட் அப்டேட்டிங். மீண்டுமா? டேய் அந்த பொண்ணாடா ஆச்சு. டே இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கல? பட்டிருக்கேன். அந்த மாதிரி இது இன்ஸ்டன்ட் லவ்டா. அதுவாக வரும், அதுவாக காணாமல் போயிடும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. என்ன பண்ணி தொடங்கடா சாமி. வாவ் ஷீ இஸ் வெரி க்யூட். டே இந்த பொண்ணை பார்த்துட்டு போடா. என்னங்க குறும்படத்தெல்லாம் பார்த்துட்டிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் காதல் அப்படின்றது ட்ரஸ்ட்டில் இருந்தால் பில் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பர்சனுக்கு அவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு வருது. ஸோ அந்த ட்ரஸ்ட்டு தான் காலப்போக்கில் காதலாக மாறுது. 90s 80sலாம் வந்து பார்த்திங்கன்னா காதல் கடிதம் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயமா இருந்தது. இப்போ நம்ம நினச்ச நேரத்தில் நமக்கு பிடிச்ச ஆளு கூட மெசேஜ் பண்ணிக்கிறோம், வீடியோ கால் பேசுகிறோம், ஃபோனில் பேசுகிறோம். ஸோ அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெசேஜ் அது வந்து லெட்டர் மூலிமா எழுதி போஸ்ட் பண்ணுவாங்க. அதோட டியூரேஷன் எவ்வளோ எடுக்கும்னு கேட்டிங்கன்னா 1 to 1.5 weeks வரைக்கும் எடுக்கும். 90s காலகட்டத்தில் இந்த லவ் லெட்டர்லேயே நிறைய காதல்கள் வாழ்ந்துருக்கு. அந்த காலத்தில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் இருந்தார். அவர் வந்து காதல் கதைகள் எழுதுறதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். ஸோ அவர் எழுதின ஒரு கதை இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் ரோமியோ ஜூலியட் கதை. அந்த கதையில் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார். காதல் உணர்ச்சி அப்படின்றது எவ்வாறு வெளிப்படுது அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே அதில் நரேட் பண்ணியிருப்பார். ரோமியோ முதல் முறையாக ஜூலியட்டை பார்க்கும்போது அவருக்கு என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருந்துச்சு, அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாருன்றத ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ரோமியோ ஜூலியட் கதையை தாண்டி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஃபெமிலியராக இருக்க ஒரு லவ் ஸ்டோரி தான் அம்பிகாபதி அமராவதி. நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தெரிஞ்சிருக்கும். சோழ நாட்டு மன்னனோட மகள் தான் அமராவதி. அந்த காலத்தில் இளவரசிகள் எல்லாம் தன்னோட கன்னி மடத்துக்கு பக்கத்தில் இருக்க மேல் மடத்தில் நின்று தெருக்களை வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி வேடிக்கை பார்க்கும்போது தான் கம்பரோட மகன் அதாவது அம்பிகாவதியை பார்த்துருக்காங்க அமராவதி. அம்பிகாவதிக்கு அமராவதியை பார்த்த உடனே காதல். ஸோ அவங்கள வர்ணித்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அந்த பாட்டில் மயங்கி தான் அமராவதிக்கும் அம்பிகாவதி மேலே ஒரு காதல் வந்துச்சு. இது வந்து கம்பர் அதாவது அம்பிகாவதியோட அப்பாவுக்கும் அமராவதியோட அப்பாவுக்கும் சோழ நாட்டு மன்னனுக்கும் தெரிய வந்ததுக்கப்புறம் அமராவதியை தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அவனுக்கு உன் மேலே காதல் கிடையாது, மோகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் கேட்காம அவங்க 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. இது லேட்டர் கம்பருக்கும் தெரிய வருது. கம்பருக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அம்பிகாவதியை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. அப்போ அம்பிகாவதி வந்து எதிர்த்து ஆர்கியூம் பண்ணுற கேரக்டர்ன்றனால என்ன சொல்லியிருக்காருன்னா, ராமாயணத்தில் காதல் வந்தால் மட்டும் வர்ணிக்கிறீங்க, அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு, நம்ம வீட்டில் காதல் வந்தால் என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க லவ் ஸ்டோரியை தொடர்ந்துருக்காங்க. இது வந்து போக போக பெருசாயிருக்கு. லேட்டர் ஒரு விழா நடந்திருக்கு. அந்த விழாவில் கவிஞர்கள்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சுருக்காங்க. அந்த விழாவில் கம்பர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இதா சாக்குன்னு அம்பிகாவதியும் அமராவதிக்கு ஒரு பாட்டு பாடினார். இட்ட அடி நோ
தோக்க 8 அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய இப்படின்னு ஆரம்பிக்கும் போதே கம்பருக்கு தெரிய வந்திருக்கு இவர் அமராவதியை வர்ணிச்சு தான் பாட்டு பாடுறாரு அப்படின்னு. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவர் இவரோட சமாளித்து வேற ஒரு பாட்டாக கொண்டு போயிட்டாரு. என்னதான் கம்பர் சமாளித்தாலும் சோழ நாட்டு மன்னனுக்கு தெரிய வருது இது அம்பிகாவதி அமராவதிக்கு பாடின பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பர் கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்கள் பையனுக்கு என் பொண்ணு மேலே இருக்கிறது காதல் கிடையாது மோகம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. கம்பர் அதுக்கு அகேன்ஸ்டாக கிடையாது, உங்கள் பொண்ணுக்கு என் பையன் மேலே இருக்கிறது காதல் தானா, என் பையனுக்கும் உன் பொண்ணு மேலே இருக்கிறது காதல் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு சோதனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்பிகாவதி வந்து தொடர்ந்து 100 பாட்டு பாடணும். அந்த பாட்டு காதலை பற்றியோ இல்லை இல்லறை வாழ்க்கை பற்றியோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாட்டை பாடுறது மட்டும் இல்லாமல் அவரே அதை கவுண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. கம்பர் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டாலும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஆனால் அமராவதிக்கு ஒரு பயம், ஐயோ அவரே எப்படி பாட்டு பாடிடுவாரா, நான் அவரே எப்படி எண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ அவங்க ஃப்ரெண்டை தூது அனுப்புகிறாங்க, நீங்கள் பாட்டு பாடுங்க, அதாவது அமராவதி கவுண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த சோதனை நடக்குது. அதில் அவர் ஃபஸ்ட்டு பாட்டிலேயே வந்துட்டு அந்த காதல் பற்றியோ இல்லை இல்லறை வாழ்க்கை பற்றியோ பாடாமல் நல்லா பாடுறாரு. அமராவதி கையில் பூவாக இருக்குது. அவங்க கையில் இருக்க பூவை ஒன்று எடுத்து இடது பக்கம் வைக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பாட்டுக்கும் எடுத்து இடது பக்கம் அந்த பூவை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பூவெல்லாம் வலது பக்கம் வந்துருச்சு. அதாவது என்னன்னா, அவர் அந்த பாட்டை பாடி முடிச்சிட்டாரு. இப்போ அம்பிகாவதி மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா, சோழ நாட்டு மன்னனுக்கு சவால் விடுற மாதிரி இந்த பாட்டெல்லாம் கரெக்டாக பாடிட்டு அந்த இடத்துலையே அமராவதியை வர்ணித்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இந்த பூவெல்லாம் எடுத்து வலது பக்கம் வச்ச உடனே நம்ம அமராவதி சைகை காட்டுறாங்க. அம்பிகாவதி முடிச்சுட்டு அவங்கள வர்ணிக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாங்க. பட் அந்த அரசவையில் இருக்கவங்களும் என்ன சொல்கிறாங்க, நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, எப்பவுமே இந்த மாதிரி தமிழ் பாட்டு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு பாட்டு கடவுளுக்கு, அது எண்ணிக்கையில் வராது. அதே மாதிரி நீ 99 பாட்டை முடிச்சுட்டு லாஸ்ட் பாட்டாக வந்து ஒரு பொண்ணை வர்ணித்து பாடிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போட்டியில் தோத்துட்டா என்ன தண்டனை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவர் தோத்துட்டாரு. இவர் கூட்டிகிட்டு போய் தலை துண்டிக்கப்பட்டது. அமராவதி இங்கேருந்து கதறிட்டு ஓடுறாங்க, மண்டிட்டு அழுகுறாங்க. இதை பார்க்க தான் என்னை உயிரோடு வச்சிருக்கியான்னு கதறிட்டு அழுகுறாங்க. மண்டிட்டு அவங்க எந்திரிக்க கிடையாது. ஏன்னா அவங்களும் காதலுக்காக உயிர் விட்டுட்டாங்க. என்ன யோசிச்சு உயிர் விட்டாங்கன்னா, சின்னதாக ஒரு அவசரப்பட்டு நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி உயிர் விட்டுட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, காதலுக்கு தேவை பேஷன்ஸ். ஏன்னா அவங்க கடைசியாக நினச்சிருப்பாங்க நம்ம சின்னதாக அவசரப்பட்டு தான் இந்த முடிவு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையில் என்ன தெரிய வருதுன்னா, காதலுக்காக அவங்க இறந்தாலும் அந்த காதல் காவியமாக பேசப்படுது அப்படின்னு சொல்லி இதில் தெரிய வருது. கம்மிங் டு திஸ் ஜென்ரேஷன், வாங்க ஜென்சியை பற்றி பார்த்துருவோம். ஒரு டிஎம்ல ஹாய், 1 டே டாக்கிங், லேட்டர் ரிலேஷன்ஷிப், 1 மந்த்தில் பிரேக்கப், இப்படி தாங்க நம்ம ஜென்சி வாழ்க்கை ஓடுது. அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பார்த்துருப்போம், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பார்த்துருப்போம், இப்போலாம் இன்ஸ்டன்ட் காதலாக இருக்குது. காலைல டிஎம்ல ஹாய்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஈவினிங்கில் குட் பைன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு போயிடுறாங்க. இப்போலாம் ஜென்சியில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்சி வேர்ட்ஸ் நிறையா இருக்குது. க்ரீன் ஃப்ளாக், ரெட் ஃப்ளாக், ஒயிட் ஃப்ளாக் அப்படின்னு. நமக்குலாம் மீனிங் கூட நிறையா தெரியாதுங்க. இதை தாண்டி சிச்சுவேஷன்ஷிப், லவ்ங்கிறத விட சிச்சுவேஷன்ஷிப் தான் இப்போ அதிகம் பேசப்படுது. சிச்சுவேஷன்ஷிப் கூட நம்ம ஒரு இடத்துல எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளோட்டேஷன்ஷிப், கோஸ்டிங், பெஞ்சிங் என்னென்னமோ சொல்கிறாங்க. இதுதான் ஜென்சி. பட் ஜென்சியில் நமக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது. என்னென்னா, டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப், ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆப், லவ் பண்ண ஒரு ஆப், கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஆப். என்னதான் இத்தனை ஆப்ஸ் அண்ட் இத்தனை கனெக்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம ஜென்சிலாம் லெஸ் சாட்டிஸ்ஃபைட் தாங்க சொல்லணும். ஏன்னா இப்போலாம் லவ் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. தே ஆர் ஸ்கேட் டு ட்ரஸ்ட், தே ஆர் ஸ்கேட் டு லவ்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா, ஒரு டைம் ஏமாந்துட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்லாம் அவங்க கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கே பயப்படுறாங்க. பாஸ்ட்லலாம் நம்ம லவ்வை கமிட்மெண்ட்னு சொல்லுவோம், இப்போ கம்பேட்டபிலிட்டின்னு தான் சொல்லலாம். ஸோ முன்ன ஃபார் எவர், இப்போ ஃபார் ஜஸ்ட் நவ் அப்படின்னு தாங்க நம்ம லைஃப் ஓடிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்துக்கும் சரி இந்த காலகட்டத்துக்கும் சரி காதல் அப்படின்றதுல எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் நான் பார்க்கல. ஏன்னா அந்த காலத்தில் வந்து கவிதை மூலிமா அவங்களோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. இப்போது இன்ஸ்டா ரீல்ஸ் மூலிமா அவங்க லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இது காதல் மாற்றம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்தில் ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னாலே ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம ஒரு லெட்டர் மூலிமா போட்டு அது வரத்துக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸிங் ஆகும். ஆனால் இப்போது ஒரு செகண்டில் நமக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச ஆளுங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பேசலாம், வாட்ஸ்அப்பில் பேசலாம், வீடியோ கால் பண்ணலாம், ஃபோன் கால் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டாக தான் நான் கருதுவேன். பாஸ்ட்டை பற்றி பேசிட்டோம், ப்ரெசென்ட்டை பற்றி பேசிட்டோம், ஃப்யூச்சர் பற்றி என்ன பேச போகிறோம்? இருங்க, இப்போவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்னாப் சாட்டு, சாட்ஜிபிடி, வாட்ஸ்அப் இதில் இருக்க மெட்டா ஏஐஸை வச்சு லவ் பண்ணுறாங்க, ஃப்ளர்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி வரப்போகிற காலகட்டங்களில் என்ன நடக்கும்னு தெரியல. அது போகிற போக்கில் பார்த்தா ரோபோட்டும் ஏஐயே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க போல். என்னதான் இருந்தாலும் எல்லா விஷயமும் பண்ணி கடைசியாக வந்து நிற்கிற இடங்க லவ்வில் தானே வந்து நிற்கிது. அதுக்காக தானே எல்லாருமே எல்லா எஃபர்ட்டும் போடுறாங்க. என்னமோப்பா, எல்லாமே வந்து காதலில் முடிஞ்சால் சரி தான். இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது? என்ன புரியுது? அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, வரப்போகிற காலமாக இருந்தாலும் சரி, காதல் மாறுமே தவிர காதல் என்னைக்கும் மறையாது. இதே போல் அருமையான ஒரு காதல் கதையோடு அடுத்த சொல்ல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் வாசு. நான் உங்கள் விஜய் நர்மி.